சுவிட்சர்லாந்து எம்பசி, இலங்கையில் இருக்க சுவிட்சர்லாந்து எம்பசி பாஸ்போர்ட் தொடர்பான ஒரு செய்தியை கடந்த காலங்களில் வெளியிட்டிருந்தது. அதாவது முக்கியமாக எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம். சுவிட்சர்லாந்து எம்பசி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பாஸ்போர்ட்ல பெயர் மாற்றங்கள் தொடர்பாக நீங்க மாற்றீட்டு பக்கத்தில் ஏதேனும் குறிப்புகள் இட்டிருந்தீங்கன்னு சொன்னா அது நிராகரிக்கப்படும். அது விசா அப்ளை பண்றதுக்கோ இல்லாட்டி ஏதேனும் பாஸ்போர்ட் ஆத்தரைஸ் பண்ண நீங்க போனா கூட அங்க பெயர் மாற்றங்கள் என்று சொல்லி பின்பக்கத்தில் நீங்க குறிப்பிட்டா அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி சுவிட்சர்லாந்து தூதரகம் இலங்கையில் இருக்க சுவிட்சர்லாந்து தூதரகம் அறிவிச்சிருக்குது. ஸோ இதில் அவங்க ரெண்டு சந்தர்ப்பத்தில் தான் அந்த பெயர் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுவாங்களாம். அதாவது ஒரு நபர் பெயர் நீண்ட பெயராக இருப்பதனால அந்த முன்பக்கத்தில் ஸ்கேன் பண்ணுறதால அதை அடிக்க முடியாது அல்லது அச்சிட முடியாதுன்னு சொன்னால் அதில் முழு விவரத்தை மாற்றீட்டு பக்கத்தில் குறிப்பிட முடியும். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த பாஸ்போர்ட்டை ஏற்றுக்கொள்வோம். இரண்டாவது, ஒரு பெண் இப்போ திருமணம் பண்ணிட்டான்னு சொன்னால் தேர்ப்பண்ட பேர்லேருந்து அணவர்ற பெயர் வரும். இப்போ விசா அந்த சந்தர்ப்பத்தில் அது கட்டாயம் மாற்றணும். பாஸ்போர்ட்டுக்கு வேலிட்டும் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களோட மாற்றீட்டு பக்கத்தில் அந்த கணவரான பேர் மாற்றம் தொடர்பான விவரங்களை அச்சிட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் நாங்கள் பாஸ்போர்ட் பேர் மாற்றம் தொடர்பாக ஏற்றுக்கொள்வோம். இது தவிர்த்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பாஸ்போர்ட்டில் பேர் மாற்றம்னு சொன்னால் நீங்கள் அந்த ஸ்கேன் பண்ணுற ஒரிஜினல் பக்கத்தில் மட்டும்தான் மாற்ற வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் உங்களோட பாஸ்போர்ட்டை பொறுப்பெடுப்போம். அப்படி இல்லாமல் நீங்கள் பின்பக்கத்தில் பேர் மாற்றம் செய்யப்பட்டன்னு சொல்லி அச்சிட்டீங்கன்னு சொன்னால், அதாவது அதில் பொறிக்கப்பட்டிருந்தால் அது நிராகரிக்கப்படும் சொல்லி சுவிட்சர்லாந்து தூதரகம் சொல்லியிருக்குது. ஸோ இலங்கையில் இருக்கிறவங்க, சுவிட்சர்லாந்து தொடர்பட்டவங்க, இவங்களுக்கு இந்த செய்திகளை கொஞ்சம் எடுத்து சொல்லி விடுங்க, இல்லாட்டி கையோட ஷேர் பண்ணி விடுங்க.